இது வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து எடுத்த வீடியோ. இதில பாருங்க பாத்திரம்லாம் கழுவி வச்சாச்சு. நாளைக்கு வந்து எங்க சைடு வந்து கரண்ட் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்து அதாவது சனிக்கிழமை காலையிலேருந்து கரண்ட் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பசங்களுக்கு வந்து ஸ்கூல் இருக்கு. அவங்களுக்கு சமைக்கிற கையோட அரிசி மாவு அதாவது இட்லிக்கு, அதுக்கடுத்து வந்து ஆப்பத்துக்கு எல்லாம் அரைச்சிடலாம் அப்படின்றதுக்காக இப்போ வந்து எடுத்து வச்சிருக்கேன். இடையில முழிக்கிறப்போ தண்ணி வந்து ஊத்தி வச்சுருவேன். இதில வந்து இட்லி, தோசைக்காக அரிசி வந்து தனியா ஊற வச்சிருக்கேன். வெந்தயம் போட்டு தோசை மாவுக்கு வந்து சேர்த்து அரைக்கிறதுக்காக உளுந்து தனியாக எடுத்திருக்கேன், வெள்ளை உளுந்து. இது பார்த்திங்கன்னா ஆப்ப மாவு 3 டம்ளர் வந்துட்டு இட்லி அரிசியும் 3 டம்ளர் பச்சை அரிசியும் போட்டுக்கணும். உளுந்து அதுக்கப்புறமேட்டுக்கு வெந்தயம் வந்து அதிகமாக நம்ம எந்த அளவுக்கு வந்து வெந்தயம் ஜாஸ்தி கலக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஒரு டைம் மட்டும் ஆப்பம் செஞ்சுட்டு அதுக்கடுத்து வந்து பணியாரம் செய்கிறதுக்கு வந்து இந்த மாவு யூஸ் பண்ணிப்பேன். அடுத்து வந்து இப்போ பால் குடிக்கிறதுக்காக உர போட்டது போக மிச்ச பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நேற்று வீடியோவில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஹெல்த் மிக்ஸ் வந்து என்ன குடிக்கிறீங்க, அதாவது பேக் பெயின் அதுக்கடுத்து வந்து கால் வலியெல்லாம் இருக்கும், அதுக்கு வந்து என்ன குடிக்கிறீங்க அப்படின்ட்டு. நிஜமாகவே இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதுனால நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஹார்லிக்ஸ் உமன் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் ஃப்ளேவரு. இதுலேயே வந்து வேறு வேறு ஃப்ளேவர்லாம் வருது, அதெல்லாம் வந்து நல்லா இருக்காது. இந்த சாக்கோ ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால நான் இது வந்து யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக, அதாவது 30+ இருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இடையிலையுமே நிப்பாட்டி பார்த்தேன், எந்த அளவுக்கு வந்து நமக்கு இருக்குது, அந்த பெயின் வந்து போயிடுச்சா அப்படின்றது மாதிரி நிப்பாட்டி பார்த்தேன். நிப்பாட்டினோம் அப்படின்னாக்கா ஒரு 1 வீக் தான் வந்து என்னால் கரெக்டாக எல்லா வேலையும் பார்க்க முடியும். அதுக்கடுத்து வந்து பேக் பெயின் வர ஆரம்பிச்சிடும். இது குடித்தா நல்லா இருக்குது அப்படின்றதுனால இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ ஃபைனலி கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பாத்திரம் எல்லாமே முடிச்சிட்டோம். இன்னும் வந்து பால் பாத்திரம் மட்டும் இருக்குது. பால் வந்து சரவணாக்கும் எனக்கு போட்டு வச்சுருக்கேன். அடுத்து உங்ககிட்ட இன்னொரு விஷயம் வந்து காட்டணும். இது வந்து எங்களுடைய கிச்சன். அந்த சைடு இருக்கிறது வந்து, அதாவது இங்கே இருக்கிறது வந்து எங்கள் ஹாலு. இதில் வந்து சென்சார் பல்பு போட்டிருக்கோம். இது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஒரு சிலருக்காக சொல்கிறேன். நமக்கு வந்து பசங்க இப்போ அன்டைமில் வந்து பாத்ரூம் போகிறதுக்கு வெளில வர்றாங்க அப்படின்றப்போ, இல்லை ஏதாவது ஒரு தனியான இடத்துக்கு போகிறாங்கன்றப்போ இந்த சென்சார் பல்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து ஹாலுக்கு போகிறேன். இப்போ உங்கள் முன்னாடியே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வந்து தானாகவே ஆன் ஆகிடும். அப்போதைக்கு நமக்கு பசங்க வந்து தனியாக போகிறாங்க அப்படின்றது மாதிரியான ஃபீல் இல்லாமல் இருக்கும். அவங்களுக்குமே வந்து ஒரு பயம் இல்லாமல் போவாங்க. இன்றைக்கி பாருங்கள் 8:45 ஆச்சு. இந்த டைமுக்கெல்லாம் கிச்சன் ஒர்க்கு ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன்.